சுதந்திர தின கொடி பேரணி நடத்துவதில் பாஜகவிற்கு மட்டும் அனுமதி வழங்க போலீசார் மறுப்பதாக கோவை மாநகர மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பீளமேட்டில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நாம் கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்து பெற்ற சுதந்திரத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக இந்த பேரணியானது நடத்த வேண்டும், அதுவும் நகரின் மையப்பகுதியில் நடத்த வேண்டும் என்று அனுமதி கோரியிருந்தோம். அதற்காக கடந்த இந்த மாதம் 6ஆம் தேதி ஒரு வழியாக ஊர்வலம் செல்வதற்கு மரியாதைக்குரிய கோவையினுடைய கமிஷனர், காவல்துறையினுடைய கமிஷனர் அவர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தோம். கிராஸ்கட் ரோடை மையப்படுத்தி அனுமதி கேட்டதுக்கு 7, 8, 9, 10 4 நாட்கள் கழித்து என்னை அழைத்து இந்த வழியாக செல்வதற்கு அனுமதி இல்லை, மாற்று ஒரு வழி கொடுங்கள் என்று கேட்டார்கள். 11ஆம் தேதி வேறு 2 மாற்று வழியை அவர்களுக்கு எழுதி அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் மாலை ஒரு 6 மணி அளவில் மொத்தமாக அனைத்தும் அனுமதி மறுக்கப்பட்டது என்று என்னிடத்தில் தகவல் தெரிவித்து கையெழுத்து பெற்று அந்த நோட்டீஸை கொடுத்து சென்றார்கள். மிக வருத்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தமிழகத்திலே சுதந்திர கொடியை, தேசிய கொடியை எடுத்து ஊர்வலம் செல்வதற்கு கூட தடை என்று நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறோம். இந்த அரசாங்கம் தடுக்குதா அல்லது அரசு அதிகாரிகள் தடுக்கிறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியணும்.